ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு வித் பாப்பா சேனல். மஷ்ரூம் பிரியாணி எப்படி ரொம்ப டேஸ்ட்டாகவும் ரொம்ப ஈஸியாகவும் செய்யலாம் வாங்க. முதல்ல இதில் ஒரு கப் அளவுக்கு பாஸ்மதி அரிசியை நல்லா வாஷ் பண்ணி இதை ஊற வச்சுக்கிறேன். ஒரு குக்கர் அடுப்பில் வைத்து தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கணும். எண்ணெய் சூடானதும் இப்போ பிரியாணிக்கு தேவையான பட்டை, லவங்கம், கல்பாசி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பொரிய விடணும். இது நல்லா பொரிஞ்சதும் ஒரு 3 வெங்காயத்தை கட் பண்ணி இதில் சேர்த்துக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கணும். இது நல்லா வதங்கினதும் இப்போ இது கூடவே ஒரு பொடியாக நறுக்கின 2 தக்காளியும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கணும். நல்லா இது வதங்கினதும் இதுக்கு தேவையான அளவுக்கு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடியும் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுக்கணும். நல்லா கலந்துட்டு இப்போது ஒரு 3 பச்சை மிளகாயும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேன். நல்லா கலந்துட்டு இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் மிளகாய் பொடி, ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா எல்லாம் சேர்த்து இதை நல்லா வதக்கி விட்டுக்கணும். இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலையும் சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விடணும். இது நல்லா வதங்கினதும் இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தயிரையும் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு நல்லா அதை கலந்து விட்டுக்கணும். கலந்துட்டு இப்போது ஒரு 200 கிராம் அளவுக்கு கட் பண்ண மஷ்ரூமையும் இதில் சேர்த்து நல்லா அதை கலந்து விட்டுக்கணும். இது நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும். இதில் 1 கப் அளவுக்கு அரிசி எடுத்தேன். அதனால் இதுலேயே ஒரு 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்து நல்லா இதை கலந்து விட்டுக்கணும். நல்லா கலந்துட்டு இப்போ ஊற வச்ச அரிசியும் இதில் சேர்த்துக்கிறேன். எல்லா அரிசியும் கொஞ்சம் கொஞ்சமாக அதில் சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுக்கணும். நல்லா அதை கலந்து விட்டுட்டு இதில் கொஞ்சம் லெமன் ஜூஸையும் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா உப்பெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு இப்போது இது கூட ஒரே ஒரு ஸ்பூன் நெய் மட்டும் சேர்த்தா போதும். கொஞ்சம் நெய் சேர்த்துட்டு கொஞ்சம் கொத்தமல்லி தழையும் தூவிட்டு இப்போது குக்கரை மூடி வச்சுக்கலாம். ஒரு 2 விசில் போதும். 2 விசில் விட்டு நம்ம இறக்கலாம். பாருங்கள், 2 விசில் போதும். இப்போது இறக்கலாம். இதை பாருங்கள், சூப்பராக இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பிரியாணி ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை பாருங்கள், எப்படி கமகமன்னு எவ்வளோ வாசனையாக உதிரியாக அரிசிலாம் உடையாமல் சூப்பராக வந்திருக்கு. ரொம்ப நல்லா வந்திருக்கு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். Thank you for watching.